தேர்தல் வரை பாமகவுக்கு தானே தலைவர் என்று அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தை அடுத்த தைலாபுரம் இல்லத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தன் கைகளால் தானே தனது கண்களை குத்திக் கொண்டதாக கூறினார். 7 ஆண்டுகளுக்கு முன்பே கட்சியை கைப்பற்றும் எண்ணம் அன்புமணிக்கு இருந்திருக்கிறது என்றும் தெரிவித்தார். இன்னும் கொஞ்ச காலம் அன்புமணி அமைதி காத்திருந்தால் அவருக்கு அதிகாரம் தானாகவே வந்திருக்கும் என்றும் ராமதாஸ் கூறினார். தன்னை நடைப்பிணமாக்கிவிட்டு நடைப்பயணம் செல்ல உள்ளார்கள், எல்லாமே நாடகம் என்றும் அன்புமணியை அவர் சாடினார். பாமகவில் தலைவர் பதவி 3 ஆண்டுகள் மட்டுமே என்றும் அது முடிந்துவிட்டதாகவும் கூறிய ராமதாஸ் மீண்டும் பொதுக்குழுவை கூட்டித்தான் தலைவரை முடிவு செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டார். பொதுக்குழுவை கூட்டும் அதிகாரம் கட்சியின் நிறுவனரான தனக்கு மட்டுமே உள்ளது என்றும் ராமதாஸ் தெரிவித்தார். தேர்தல் முடிந்த பிறகு எல்லாவற்றையும் அன்புமணி பார்த்து கொள்ளட்டும் என்று கூறிய ராமதாஸ் அதுவரை தான் கட்சியின் தலைவர் என்று கூறினார். அதே மாதிரிதான் நீங்க சடைசவமாக ஊடகம், அது இன்றைய நவீன ஊடகம் எங்கேயோ போயிட்டு அது முன்னர் ஊடகங்கள் நான் சொல்றது 40 வருஷத்துக்கு முன்னால் உட்காந்து எல்லாம் எழுதுறாங்க. நான் நிறுத்தி சொல்லுவேன், அது எழுதுகிற காலம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்துக்கிட்டு வரீங்க, கேமரா அது இது கைபேசி சிறந்த ஆளுமைகள் உள்ள 2 பேருடைய சமரச பேச்சுவார்த்தை அவர்கள் இங்கே வந்தார்கள், நான் அங்கே போனேன், பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் கடைசியில் டிராவில முடிஞ்சு போச்சு, ஒரு முடிவுக்கு வரல. இதுக்கு முன்னால 14 பஞ்சாயத்துகள் நடந்தது. 14 பஞ்சாயத்துகள் என்றால் நான் தொடங்கிய 34 அமைப்புகள், அந்த 34 அமைப்புகளிலே 1-2 பேரை 4 பேரை எனக்கு பஞ்சாயத்து பண்ண வந்தாங்க. அவ்வளவுதான், இதுதான் தலைவிதி என்பதோ என்று எண்ணிக்கொண்டு அதையும் ஏற்றுக்கொண்டேன். இந்த 16 பஞ்சாயத்துக்காரரும் நான் தொடங்கிய 34 அமைப்புகளில் இருந்து வந்த 14 பஞ்சாயத்துக்காரர்களும் என்ன அதிசயம், ஒரே விதமான தீர்ப்பையே சொன்னார்கள்.